ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோட் வித் மீ மோகனா. லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருந்தேன். நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம்க்கான சொல்யூஷனை இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். என்ன ப்ரோக்ராம் நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, டு செக் இஃப் எ பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் எ டிரைவிங் லைசன்ஸ். அதுக்கு ஒரு பர்சன் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிளா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம் யூசிங் நெஸ்டட் இஃப். அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏஜ் வந்து நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும், அண்ட் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், அண்ட் ஆல்சோ ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் டிரைவிங் டெஸ்டும் பாஸ் பண்ணியிருந்தா தான் வந்து நம்மளால டிரைவிங் லைசன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி அவங்க வருவாங்க. ஓகே, இப்போ இதுக்கான கோடை நம்ம எழுதிடலாம். நம்ம அந்த கொஸ்டினை இங்க காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட கொஸ்டின். இந்த கொஸ்டின்கான கோடை இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? அவங்களோட ஏஜ் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட்டை ஏஜா கெட் பண்ணிக்கலாம். ஏஜ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் யுவர் ஏஜ். உங்க ஏஜ கொடுங்க அப்படின்னு கேக்குறோம். ஓகே, ஏஜ் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு நான் செக் பண்றேன். ஆமா, நான் கொடுத்திருக்கிற ஏஜ் 18 அண்ட் 18 above அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட் அவங்க பாஸா ஃபெயிலான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு அவங்க ரிட்டன் டெஸ்ட்ன்னு ஒரு இன்புட்டை கெட் பண்ணணும். இது வந்து இன்புட், இது வந்து ஸ்ட்ரிங்கா தான் நம்ம வாங்க போறோம். அதனால இதுக்கு நம்ம உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம்? மஸ்ட் பாஸ் எ ரிட்டன் டெஸ்ட். ஓகேவா? இன்புட் வந்து என்டர் ரிட்டன் டெஸ்ட் ரிசல்ட். ஓகே, எஸ் ஆர் நோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுதான் வந்து நான் இன்புட்டா கெட் பண்ண போறேன். ஓகே, வாங்கியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? நான் இந்த ரிட்டன் டெஸ்ட் வச்சு நான் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். அப்போ ரிட்டன் டெஸ்ட் என்ன நம்ம செக் பண்ண போறோம்? ரிட்டன் டெஸ்ட் வந்து எஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். அப்ப ரிட்டன் டெஸ்ட் ஈக்குவல் டு நான் வந்து எஸ் அப்படின்னு, அதாவது ஒய் இல்லைன்னா என் தானே கொடுக்க போறேன். அதனால ஒய் அப்படின்னு நான் செக் பண்றேன். கொடுத்துட்டேன். அப்படி ஒய் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நானு ரிட்டன் டெஸ்ட் பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் டிரைவிங் டெஸ்ட் நான் வந்து பாஸா ஃபெயிலான்னு பார்க்கணும். அப்போ அடுத்து நான் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு நான் இன்புட்டை நான் கெட் பண்றேன். அப்போ டிரைவிங் டெஸ்ட் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த டிரைவிங் டெஸ்ட் ரிசல்ட். ஓகே, இப்ப டிரைவிங் டெஸ்ட் ரிசல்ட் வாங்கியாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? டிரைவிங் டெஸ்டோட ரிசல்ட் பாஸா ஃபெயிலான்னு நான் பார்க்கணும். அப்போ டிரைவிங் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய்யா அப்படின்னு பார்க்கறேன். ஆமா அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஆமா அப்படின்னா நான் கொடுக்க வேண்டியது பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு நான் கொடுக்கணும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றத நான் கொடுக்கிறேன். டிரைவிங் லைசன்ஸ். ஓகே, இது கொடுத்தாச்சு. ஓகே, இப்ப இஃப்னு வந்துருச்சு. கிளியரா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்போஸ் டிரைவிங் டெஸ்டோட ரிசல்ட் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் ஆகி டிரைவிங் டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? இந்த இஃப்க்கான எல்ஸ் அப்படின்னும் போது எல்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் பிகாஸ் நம்ம டிரைவிங் டெஸ்ட் வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். அதனால யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம கொடுத்துடுறோம். ஓகே, ஃபைன். இது முடிச்சது. சப்போஸ் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன? அப்ப இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் ரிட்டன் டெஸ்டே ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்ப அந்த இஃப்க்கு கீழே எல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு ரிட்டன் டெஸ்டே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுவும் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் இல்லையா? யூ ஆர் நாட் எலிஜிபிள். இதுதான். ஓகே,
சரி. சப்போஸ் ஏஜுமே 18 ஆகல அப்டின்னா, என்ன பண்ணணும்? அதுக்கான எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அப்ப அதுக்கு கீழ எக்ஸாக்ட்டா அந்த இஃப் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, அதுக்கு கீழ எல்ஸ் எழுதுனா, அதுக்கான ஃபெயிலியர் கேஸ் எழுதுறோம்னு அர்த்தம். ஓகே. பிரிண்ட் குடுத்துட்டு, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு எழுதுறோம். தட்ஸ் இட். இப்போ நம்மளோட கோட் ஃபுல்லா நம்ம எழுதிட்டோம். கண்டிஷன்ஸ் செக் பண்ணிடலாமா இப்போ? இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, 18 இயர்ஸ்ன்னு நான் ஏஜ குடுத்துர்றேன். எல்லாமே பாஸ் ஆகுற மாரி. ஓகே. குடுத்துட்டேன். ரிட்டன் டெஸ்ட்டோட ரிசல்ட் நான் குடுக்கணும். ரிட்டன் டெஸ்ட்டோட ரிசல்ட் நான் என்ன குடுக்கணும்? எஸ்ன்னு குடுக்கணும். ரிட்டன் டெஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும். பாஸ். அப்ப எனக்கு டிரைவிங் டெஸ்ட்டோட ரிசல்ட் கேக்குது. அதுவும் எனக்கு பாஸ். அப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிரைவிங் லைசென்ஸ்ன்னு எனக்கு கரெக்ட்டா அவுட்புட் வந்துருச்சு திரும்ப. இத நம்ம ரீரன் பண்ணலாம். இப்ப நான் 18 குடுக்குறேன். திரும்ப அதே தான் 18 பிகாஸ் 18 அண்ட் 18 அபோவ் அதுதான் கேஸ். 18 குடுத்துட்டேன். ரிட்டன் டெஸ்ட்டோட ரிசல்ட் நான் நோன்னு குடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன வருது? யூ ஆர் நாட் எலிஜிபிள்ன்னு அங்கேயே வந்துருச்சு. சரி, ஓகே. திரும்பவும் நான் ட்ரை பண்றேன். ரிட்டன் டெஸ்ட்டோட ரிசல்ட் எஸ். டிரைவிங் டெஸ்ட்டோட ரிசல்ட் நோவு. அப்போ யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதுவும் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. ஓகே. அப்போ இப்போ நான் வந்து ஏஜ் 18 குடுக்க போறேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள்ன்னு வந்துருச்சு. இப்ப நமக்கு எல்லா கேஸுமே பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நெறைய ப்ரோகிராம்ஸ் போட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இந்த மாரி நெறைய ப்ரோகிராம்ஸ் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க அத சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. தேங்க் யூ. பாய்.